மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தங்க பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். அப்பன் திருப்பதி கள்ளந்திரி வழியாக வந்த கள்ளழகருக்கு 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெற்றது. பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்றனர். இசை வாத்தியங்கள் முழங்க கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடியும் கருப்பசாமி ஹனுமர் வேடமிட்டு கள்ளழகரை எதிர் சேவையில் வரவேற்றனர். வைகை ஆற்றின் தென்பகுதியில் தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வடகரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகர் எதிர் சேவை நடைபெற்றது. நாளை அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளுகிறார். பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.